நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கியூட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்லைனில் போய்ட்டு நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை பார்க்கலாம். இதில் கியூட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் கியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 2024க்கான கியூட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, அது எப்படி நம்ம ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கியூட் எக்ஸாமுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கியூட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி அதை நம்ம ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கியூட் யூஜி எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு கியூட் யூஜி 2024 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கியூட் யூஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போகும். இதுக்கான லிங்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதன் மூலியமாகவும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரால் ஓடிட்டு இருக்கு பாருங்கள். அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ இஸ் ஓப்பன். கியூட் யூஜி applicants universities and their offered programs are dynamic and are being updated regularly அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கியூட் யூஜி 2024 கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று வருது. இந்த பேஜுக்கான லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அங்கே ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபஸ்ட் எடுத்துனே கிடச்சிரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனில் இருக்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி அதை நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப் வந்து நான் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. கீழே வந்து இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் பேஜ். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸுடைய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்றது அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான லோகோலாம் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டுடைய லோகோ. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது. நம்ம அதுக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற நம்ம யூனிவர்சிட்டியும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவுமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோடைய கண்ட்ரோலில் தான் வரும். ஸோ இந்த இண்டெக்ஸில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க. எந்தெந்த பேஜஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம நல்லா ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அபவுட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அபவுட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு, கியூட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதையும் முதல்ல பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சாய்ஸ் ஆஃப் சிட்டிஸு, அட்மிட் கார்டு, ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னென்னலாம் சொல்கிறீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க கொடுத்துருக்கிற ஃபீல்ட்ஸில் போய்ட்டு நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஆஃப் ஆன்சர் கீ ஃபார் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 35வது பேஜில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கோர் அண்ட் அட்மிஷன், ரீவேல்யூவேஷன், ரீசெக்கிங் ஆஃப் ரிசல்ட்ஸு, இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஏன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இப்போ இதில் பார்ப்போம். இதில் இப்போ எந்த டேட்டில் இந்த எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, எப்போ முடியுது அப்படின்றதையும் நம்ம இப்போ முக்கியமாக பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம எப்படி போய்ட்டு அதை ஃபில்அப் பண்ணணும், அவங்க எப்படி அதை கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இதில் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 27 பிப்ரவரியிலிருந்து 26 மார்ச் 2024 நைட்டு 11:50 வரைக்கும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீஸ் வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அதே 26ஆம் தேதி தான் கடைசி தேதி.
கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ், நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸில், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 28 to 29 பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போன்னு சொல்லிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2024 வந்து நமக்கு என்னென்ன டேட்டில் எந்தெந்த இடத்துல எக்ஸாமினேஷன் நடக்கும், உங்கள் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் எந்த இடத்துல எக்ஸாம் அப்ளை எழுதணும் அப்படின்றத பற்றி அவங்க கொடுப்பாங்க. டவுன்லோடிங் அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா த செகண்ட் வீக் ஆஃப் மே 2024 வந்து கொடுத்துருவாங்க. செகண்ட் வீக்கில் வந்து, அதாவது மே மாதம் 2வது வாரத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுலாம் உங்களுடைய அட்மிட் கார்டை. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் between 15 to 31st May 2024. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் முதல் 2 வாரத்துக்குள்ளார ஹால் டிக்கெட் கொடுத்துட்றாங்க. மே மாதத்துடைய 3வது வாரத்துலையும் 4வது வாரத்துலையும் இல்லை 5வது வாரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நடக்கும். இதில் நம்மளுடைய எக்ஸாம் நீங்கள் என்னைக்கு போய்ட்டு அட்டன் பண்ணணுன்றது உங்களுக்கான ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு பி அனௌன்ஸ்டு லேட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆன் த NTA வெப்சைட்டு. NTA வெப்சைட்டில் ரிசல்ட் எப்போ வரும், நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது அவங்க அதில் ஒரு டென்டேட்டிவாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த டேட்ஸ் மே பி வெரி டிபெண்டிங் ஆன் த நேஷனல் எலெக்ஷன் ஷெடியூல். ஓகே, அந்த நம்மளுக்கு இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால, MP எலெக்ஷன் நடக்கிறதுனால அந்த எலெக்ஷன் ஷெடியூலை பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார் சிம்பிள் போட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மாதிரியான ஃபீஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து ஃபீஸு. ஃபார் ஈச் அடிஷ்னல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்க இல்லையா, சப்ஜெக்ட்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ண 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OBCக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு 900 ரூபாய் கட்டணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபீஸு நீங்கள் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ண 375 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். ஒரு பேப்பர் சூஸ் பண்ணி இல்லையா, உதாரணத்துக்கு BSc ஃபிசிக்ஸு, மேத்ஸு இல்லை ஹிஸ்ட்ரி, நீங்கள் இது மாதிரி சூஸ் பண்ண உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அது வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு SC ST PWD கேண்டிடேட்ஸ், அதாவது SC ST அனைத்து பிரிவினரை சேர்ந்த ஊனமுற்றவர்கள், அதுக்கப்புறம் தேர்ட் ஜெண்டர்கள், அதாவது 3ஆம் பாலினத்தவர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் அவுட் சைட் இந்தியா இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4500, அவுட் சைட் இந்தியாவில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு 4500, உடல் ஊனமுற்றவர்கள் தேர்ட் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் அவங்களுக்கு ஃபீஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில். நம்ம ஆன்லைன் வந்து எப்படி நம்ம எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் த டெஸ்ட் ஹைப்ரிட் மோட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும். டெஸ்ட் பேட்டர்ன் அப்ஜெக்டிவ் டைப்பு வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் எதுவும் பேராகிராஃப் மாதிரிலாம் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் மீடியம் 13 லாங்குவேஜஸ்லேருந்து இதுக்கான மீடியம்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம் நம்ம எந்தெந்த மொழிகளில் வந்து தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அசாமீஸ், பெங்காலி, இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, பஞ்சாபி, ஒடியா, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது. அப்புறம் லாங்குவேஜ் ஆக்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் டு பி டெஸ்டட் த்ரூ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேசேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டொமைன் சப்ஜெக்ட் ஆஸ் பெர் 12th கிளாஸ் சிலபஸ் ஒன்லி. நீங்கள் என்ன மாதிரியான சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு இதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12th சிலபஸில் இருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஜென்ரல் டெஸ்ட்டு, ஜென்ரல் நாலேஜு, கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரீசனிங், இது எல்லாமே வந்து அவங்க ஜென்ரல் டெஸ்ட்டில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி ஆன்லைன் அட் HTTP. நம்ம இந்த வெப்சைட் லிங்க் தான் நான் உங்களுக்கு கீழே இப்போ நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் இவங்க அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இது மாதிரி சின்ன பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. 40 out of 50 questions are to be attempted in all subjects including languages. The duration of the test will be 45 minutes. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 கொஸ்டினுக்கு 40 கொஸ்டினாக நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் இன் சப்ஜெக்ட்ஸு அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸு. ஸோ இந்த மாதிரியான இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அந்தந்த சப்ஜெக்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷனில் ஆன்லைனில் போய்ட்டு ஃபில்அப் பண்ண போகும்போது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அடுத்தது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம்னா, நீங்கள் இப்போ ஃபோட்டோஸ்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்ற இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக நம்ம பார்க்குறப்ப த ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃப், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அதை 10 to 200 KB நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 KB to 30 KB இருக்கணும். கம்ப்யூட்டரில் நம்ம அப்ளை பண்ண போகும்போது நீங்களே அவங்களுக்கு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது நெட் பேங்கிங் மூலியமாவோ இல்லை கிரெடிட் கார்டு மூலியமாவோ டெபிட் கார்டு மூலியமாவோ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் என்ஷூர் த இன்ஃபர்மேஷன், நீங்கள் கரெக்டாக கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. அவங்க எடிட் பண்ணுறது கொடுக்குற டேட்டை தான் அவங்களால எடிட் பண்ண முடியும். அதையும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும், அந்த கோர்ஸுக்கான கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கோர்ஸுக்கான கோடையுமே வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் who will be appearing in QTG may participate in the counseling. நீங்கள் இந்த QTG எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுக்குற டேட்டில் கரெக்டாக நீங்கள் கவுன்சிலிங் வந்து போங்க. உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. Next, admit card along with the self-declaration downloaded from the NTA website. A simple transparent ballpoint pen. Candidates are advised to carry only the following with the item with them into the examination venue. நீங்கள் எக்ஸாமுக்கு வரும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டுட்டு வரணுன்றது மாதிரி கொண்டு அவங்க தெளிவாக அந்த இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. 13வது பேஜில் இருக்குது. அங்கே எப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபு சேம் as uploaded in the ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் இந்த ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லையா, அப்போ என்ன ஃபோட்டோ கொடுக்குறீங்களோ அதே ஃபோட்டோவை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. எனி ஒன் ஆஃப் த ஆத்தரைஸ்டு ஃபோட்டோ ஐடி. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸ்கூல் ஐடென்டிட்டி கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, இது மாதிரி இருக்கிற விஷயங்களை நீங்கள் கொண்டு போகலாம். பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போகணும். அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கிற வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு இப்போ தேவையில்லை, நான் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தான் இது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் இருந்து நம்ம போயிட்டு இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அவங்க அதை பற்றி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்னால் தமிழ்நாட்டில் 2 தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒன்று தான், பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு நம்ம சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அது நமக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கிறதுக்கு தான் அப்ளை பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலையும் அப்ளை பண்ணுறாங்க. நாம தான் அதிகமாக வெளி ஸ்டேட்டை போய்ட்டு நம்ம எங்கேயும் அப்ளை பண்ண மாட்டேன்றோம். ஸோ நீங்கள் வெளி ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 16வது பேஜில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா QTG 2024 will completely be conducted in hybrid mode. நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, அசாமி, பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய லாங்குவேஜ் வந்து நடக்கிறதா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 13 லாங்குவேஜஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ இங்கிலீஷில் நடக்கிற எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லையும் நீங்கள் எழுதலாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் இந்தியா. இங்கிலீஷ்லையும் எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்லையும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் இந்தியா ஒன்லி. இப்போ ஆல் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுக்கிறது இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறவங்க எழுதலாம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் இந்தியாவில் வந்து எழுதலாம். இங்கிலீஷ் அண்ட் அசாமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் சென்டர் இன் அசாமில் மட்டும். இது மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லாங்குவேஜில் எந்தெந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதையும் அவங்க அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல நமக்கு எக்ஸாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். டோட்டல் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33 லாங்குவேஜஸ் இருக்குது, 27 டொமைன் சப்ஜெக்ட் அண்ட் 1 ஜென்ரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் டெஸ்ட் பேப்பர். நீங்கள் என்ன மாதிரியான சாய்ஸை வந்து இந்த டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு சூஸ் பண்ணும்போது எந்த சப்ஜெக்டில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்றத நீங்கள் இதில் முக்கியமாக நோட் பண்ணணும். அதை தான் இங்கே நீங்கள் கொடுக்கணும். இந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்றத மெயினாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ இதை நிறைய பேர் தெரியாமல் நம்ம ஆன்லைன் வந்து அப்ளை பண்ண போயிடுவோம். அதை வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் த டெஸ்ட். மீடியமை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் என்ன மோடில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் அண்ட் டியூரேஷன். என்ன ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் டெஸ்ட். தேர் ஆர் 33 லாங்குவேஜஸ் அண்ட் 27 சப்ஜெக்ட்ஸ். எ கேண்டிடேட் மே சூஸ் எனி சப்ஜெக்ட் லாங்குவேஜ் ஆஸ் டிசைடு பை த அப்ளிகபிள் யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன். நீங்கள் அப்ளை பண்ணுற போகிற யூனிவர்சிட்டிக்கும் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அந்த லாங்குவேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
அதையும் உங்களுக்கு நான் பின்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் சப்ஜெக்ட் கவர்டு அண்டர் தேர் ஆர் 2 or 3 ஷிஃப்ட்ஸ் இன் எ டே. ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஷிஃப்ட்டாக வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலபஸ் ஆஃப் டெஸ்ட்டு லாங்குவேஜ் டு பி டெஸ்டட் த்ரூ ரிகார்டிங் காம்ப்ரஹென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டொமைன் சப்ஜெக்ட் ஆஸ் கிவன் ஆன் NTA வெப்சைட்டு. ஜென்ரல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரிலாம் உங்களுக்கு பேஸ் பண்ணி நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ், டொமைன் சப்ஜெக்ட்டு, ஜென்ரல் டெஸ்ட்டு, இதை 3 பேஸ் பண்ணி தான் அந்த சிலபஸ் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்டு லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், இப்படி தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பியரிங் இன் QTEக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட் for the candidates. The candidates who have passed class 12th equivalent examination are appearing in 2024 irrespective of their age can appear in the QT. However, the candidates will be required to fulfill the age criteria of the university institution. ஏஜே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கு. லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் 10th 12th சிஸ்டமில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான் இருக்கான குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். இன்டர்மீடியட் ஆர் 2-year ப்ரீ-யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை ரெகக்னைஸ்ட் போர்டு. ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த 2-year கோர்ஸ் ஆஃப் த ஜாயிண்ட் சர்வீசஸ் விங்கு. இது மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் நோட் கொடுத்துருக்காங்க. ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் ஒகேஷனல் எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட் டிப்ளமா முடிக்கிறவங்க இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான சப்ஜெக்ட் இல்லை உங்களுக்கான எக்ஸாம்ஸ் அதில் இருக்குதா, உங்களுக்கான கிரிட்டீரியோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இயர் ஆஃப் அப்பியரன்ஸ் இன் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஃபார் த இயர் ஆஃப் அப்பியரன்ஸ் இன் 12th கிளாஸ் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் ரெலவெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப். இந்த வருஷம் யார் 12th எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களாம் நீங்கள் இதை அட்டன் பண்ணுறதுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஃபார் அட்மிஷன் இன் யூனிவர்சிட்டிஸ் த்ரூ QT த எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் ரிகார்டிங் கோட்டா கேட்டகரி ரிலாக்ஸேஷன். அதாவது இந்த கோட்டாவில் இருக்கிறவங்க, கோட்டா மூலிமா அப்ளை பண்ணுறவங்க, உங்களுக்கான இடஒதுக்கீடு மூலிமா அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதில் இங்கே பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 90 பேஜ் இருக்குது. ஓரளவுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த இதை ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ், உங்களுக்கான ரிசர்வேஷன் உடல் ஊனமற்றவர்கள், நம்ம கம்யூனிட்டி பேஸ் பண்ணவங்க, அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ரிசர்வேஷன்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 22வது பேஜில். அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 20வது பேஜ் இப்போ தான் வந்திருக்கு. சாய்ஸ் ஆஃப் சிட்டிஸ். இப்போ நீங்கள் எந்த சிட்டிஸ் வந்து எந்த டவுனில் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றதையும் கரெக்டாக சூஸ் பண்ணணுன்றதுக்காக அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர்ஸில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றதையும் கரெக்டாக நோட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 3 ஷிஃப்ட்டாக வந்து நடக்கும். டைமிங் அண்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபைட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 மேலேருந்து 31 மேவுக்குள்ளார நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பர்டிகுலர்ஸ் டு பி ஃபில்டு இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்ன கொடுக்கணும், உங்களுடைய என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேமு ஆஸ் பர் 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்கிறது, உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், கார்டியன்ஸ் இருந்தாங்கன்னா கார்டியன் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய அட்ரஸ்ஸு, பின்கோடு இதோட கொடுக்கணும். இமெயில் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, கன்ஃபார்ம் மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் வந்து ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜெண்டரு, நேஷ்னாலிட்டி, சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி, எந்த சிட்டிசன் நீங்கள் எந்த கண்ட்ரியோட சிட்டிசன் சொல்லிட்டு கொடுக்கணும். இது எல்லாமே வந்து கரெக்டாக அவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக உங்களுக்கு முன்னாடியே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதர் கோட்டா கேட்டகரி, நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எம்ப்ளாயி, யூனிவர்சிட்டி எம்ப்ளாயோடைய ஒர்க் பண்ணுறவங்களுடைய பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இஸ் யுவர் ஃபாதர் இன் எம்ப்ளாயி ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் வந்து இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி விசிபிள் இஃப் வார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எம்ப்ளாயி இஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஃபாதர் எம்ப்ளாயில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா, ஏற்கனவே இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க போல இருக்குது. ரிசல்ட் ஸ்டேட்டஸ் செலக்ட் ஃப்ரம் ட்ராப் டவுன், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு கிளாஸ் 10th ஆர் ஈக்குவலண்ட். இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதையும் கரெக்டாக நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. குவாலிஃபையிங் டீட்டெயில்ஸு 10th வந்து பார்த்தீங்கன்னா
பாசிங் இயரு, பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங்கு, என்ன ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்ஃபர்மேஷனில் கொடுக்கணும். இது நான் உங்களுக்கு மாடல் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாடலில் போய்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு, என்ன டாக்குமெண்ட்ஸ் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபோட்டோகிராஃப் வித் 80% ஆஃப் ஃபேஸ் வந்து தெரியணும், ஃபேஸ் வந்து 80% தெரியணும். கேண்டிடேட்டுடைய சிக்னேச்சரு கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட்ஸ், முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரிப்போர்ட் அட் த எக்ஸாமினேஷன் சென்டர் வெல் இன் டைம், கரெக்டான டைமுக்குலாம் வரணும். இதெல்லாம் எப்பயும் போல நார்மலாக கொடுக்குறதா. நீங்கள் அண்ணன் கரெக்டாக அந்த சென்டருக்கு வந்து போயிடுங்க. கையில் என்னென்ன குறிப்பிட்ட பால் பாயிண்ட் பென்னு, வாட்டர் பாட்டில்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ட்ரெஸ் கோடெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் இதுக்குன்னு ட்ரெஸ் கோடெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கோங்க. அன்ஃபேர் மீன்ஸ்னால் நீங்கள் எந்த மாதிரியான பிட் அடிக்கிறதுக்கு இல்லை காப்பி அடிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் எதுவும் அந்த எக்ஸாமுக்கு வந்து மாறலாம், எதுவும் அதாவது தப்பான விஷயத்தை நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பனிஷ்மெண்ட் ஃபார் யூஸிங் அன்ஃபேர் மீன்ஸ், நீங்கள் இப்போ ஏதாவது தப்பான விஷயத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் ஆன்லைன் மூலியமாவோ இல்லை நேர்லேயே அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேரிட் ஐட்டம்ஸ் அண்ட் ட்ரெஸ் கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேட் ஐட்டம்ஸ் நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், ட்ரெஸ் கோடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்பிளே ஆஃப் ஆன்சர் கீ ஃபார் சேலஞ்ச், டிஸ்பிளே ஆஃப் ஆன்சர் கீ ஃபார் சேலஞ்ச்னா அவங்க கொடுக்குற அந்த ஆன்சர் கீஸில் உங்களுக்கு ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப மென்ஷன் பண்ணலான்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. மார்க்கிங் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், யூஸ் ஆஃப் ஸ்கோர்ஸ் ஆஃப் Q2 பை அதர் ஆர்கனைசேஷன்ஸ், ஓரளவுக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கோர்ஸ் கோடு செலக்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். NTA ஸ்கோர் ஃபார் அட்மிஷன் இன் சென்ட்ரல் அண்ட் அதர் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், ரீவேலியேஷன் எப்படி போடலாம், ரீசெக்கிங் ஆஃப் ரிசல்ட்டு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீசெக்கிங்க்கு வந்து நீங்கள் பண்ணலாம், ரீவேலியேஷன் நீங்கள் பண்ணலாம் இதில். நெக்ஸ்ட்டு அட்மிஷன் எப்போ அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மிசலேனியஸ் கரஸ்பாண்டன்ஸ் வித் NTA, வெட்டிங் அவுட் ரூல்ஸு, லீகல் ஜூரிஸ்டிக்ஷன், RTIலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இப்போ உடல் ஊனமுற்றோர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு சர்டிஃபிகேட் மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து யார்கிட்டயாவது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கி வச்சுக்கலாம். நேம் ஆஃப் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் வித் சீல், யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சீல் இதில் இருக்கணும். யார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், சிவில் சர்ஜன், சீஃப் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், இவங்க மட்டும் தான் அதை பண்ணணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஃபார் யூசிங் ஓன் ஸ்கிரைப், நீங்கள் ஸ்கிரைபு ஏதாவது வச்சுக்கிறீங்க, நமக்கு கண் பார்வை இல்லைன்றவங்க ஸ்கிரைப் வச்சுக்கிறீங்கன்னா அந்த ஸ்கிரைபுடைய ஃபோட்டோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் வச்சு கரெக்டாக வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 43வது பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம். இது மாதிரி இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லையும் கரெக்டாக இந்த பேஜெலாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ், என்னென்ன லாங்குவேஜஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 லாங்குவேஜஸ் மூலிமா நீங்கள் இதில் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோடு நேமு, சப்ஜெக்ட் கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் கோடும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சப்ஜெக்ட்ஸு ஜென்ரல் டெஸ்ட்டு ஆஃபர்டு அண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த கோடு லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், சப்ஜெக்ட்டு, ஜென்ரல் டெஸ்ட்டு, இந்த லாங்குவேஜ் சம்மந்தமான படிப்புகள் நீங்கள் இதில் படிக்கலாம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்டு, லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஃபார் Q2, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஸ்டேட்லேயும் எந்தெந்த இடத்துல எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 47வது பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தந்த ஸ்டேட்டில் இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிட்டத்தட்ட 55வது பேஜ் வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, நம்ம ஒரு குறிப்பிட்டதுலேருந்து ஆரம்பித்து. நெக்ஸ்ட்டு ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் ஃபார் ஃபீஸு, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபீஸ் பேமெண்ட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பேயிங் த்ரூ HDFC பேங்க்கு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க மூலிமா நீங்கள் உங்களுக்கான ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கேட்டுக்கலாம். மோட் ஆஃப் பேமெண்ட்டு நெட் பேங்கிங், டெபிட் கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு, 5% GSTலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக உங்களுக்கு GST
எந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. பேயிங் த்ரூ கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஒரு பேங்க் மூலிமா எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. த மேஜர் எக்ஸாமினேஷன் பீயிங் கண்டக்டட் பை NTA. உங்களுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோட்டோவோட வரும். யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எப்படி இருக்கும் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஆன்சரிங் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். டு செலக்ட் யுவர் ஆன்சர் கிளிக் த பட்டன் ஆஃப் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. மல்டிபிள் ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டு சேஞ்ச் யுவர் சூசர் ஆன்சர் கிளிக் த பட்டன் ஆஃப் அனதர் ஆப்ஷன். டு சேவ் யுவர் ஆன்சர் யூ மஸ்ட் கிளிக் ஆன் த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன். ஒரு டைம் நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் போகும். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுக்குறாங்க. நேவிகேஷன் த்ரூ செக்ஷன்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கொஸ்டின்ஸு, இது மாதிரி ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வர இன்ஃபர்மேஷனை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணி அதுக்கான கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆன் ஸ்க்ரீன் விர்ச்சுவல் கீபோர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த விர்ச்சுவல் கீபோர்டை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த ஆன்சர் கேன் பி சேஞ்ச்டு இஃப் ரெக்வயர்ட் எனி டைம் டியூரிங் த டெஸ்ட். டு சேவ் த ஆன்சர் த கேண்டிடேட் மஸ்ட் கிளிக் ஆன் த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன். நீங்கள் ஆன்சர் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேவ் பட்டன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தா தான் அது கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரக் ஒர்க்கு ஆல் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஏதாவது எழுதி பார்க்கணும்னா வந்து உங்களுக்கு அதுக்கான தனி ஷீட்டும் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் டு பி அடாப்டட் ஃபார் கம்பைலேஷன் ஆஃப் NTA ஸ்கோர்ஸ் ஃபார் மல்டிபிள் செஷன் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீட் ஃபார் நார்மலைசேஷன் ப்ரொசீஜர் பேஸ்ட் ஆன் த பெர்சன்டைல் அண்ட் UQ பெர்சன்டைல் மெத்தட். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட்ஸ் ராவ் ஸ்கோரு பர்சன்டைலு கேண்டிடேட் ராவ் ஸ்கோரு ஷிஃப்ட் டு த அபவுட் டேட்டா இஸ் சம்மரைஸ்டு இன் த ஃபாலோயிங் டேபிள். த டேர்ம்ஸ் அண்ட் ரெட் கலர் இண்டிகேட் தட் தேர் ஆர் த அவுட்புட் ஆஃப் திஸ் ஸ்டெப். ஒரு ஸ்டெப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராவ் ஸ்கோர் போடலாம், பர்சன்டைல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன இன்ஃபர்மேஷன் ஒன்றும் சரியாக புரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் நீங்கள் எப்படி இங்கே அந்த சப்ஜெக்ட் கோட் செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். த கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் highest raw score and percentile score. Okay, next raw score S1 percentile score candidate raw score percentile score. இது மாதிரி எத்தனை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வருதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு how to fill in the OMR answer sheet. OMR answer sheetல எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் புக்லெட், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்ளிகேஷன் கைடு. ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண போகும்போது எப்படி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா முதல்ல இந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே QUT UG 2024 கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது மாதிரி வருது இல்லையா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர்ன்றதை நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ இது மாதிரி இந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வரும். இதை தான் நம்ம ஏற்கனவே வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாயும், ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு 900 ரூபாயும், SC STயில் இருக்கிறவங்களுக்கு 800 ரூபாய், சென்டர்ஸ் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு 4500 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் ஈச் அடிஷ்னல் சப்ஜெக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 400 ரூபாய், அது மாதிரி 375 ஓபிசிக்கு, SC STக்கு 350, அவங்க அதர் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களுக்கு 1800. இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலே ஸ்டெப் 1 ரெஜிஸ்ட்ரேஷனு, ஸ்டெப் 2 அப்ளிகேஷன் ஃபார்மு, இது மாதிரி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும், எப்படி சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது தான். அதுக்கப்புறம் பே எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி எல்லாமே ஸ்டால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஐ ஹேவ் டவுன்லோடட் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்துல இந்த டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கே ஐ ஹேவ் an ஆதார் நம்பர் அண்ட் wish to create my login using ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆதாரோடைய ஃபோன் நம்பர் லிங்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அப்படி இல்லைனா ஐ ஹேவ் பேன் கார்டு அண்ட் wish to create my login using பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். இதில் வந்து ஓடிபி கேட்காது. சப்போஸ் உங்கள் கையில் பேன் இல்லைனா நீங்கள் ஆதார் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓடிபி கேட்கும். நான் இப்போ ஆதார் கொடுத்துக்கிறேன். நான் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கின்றதுனால அதை கொடுத்துட்றேன். இப்போ ஆதார் நான் கொடுத்த உடனே இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபி கேட்குது. இந்த ஜென்ரேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆதாரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகும். ஸோ ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ நான் பண்ணியிருந்ததுனால எனக்கு கரெக்டாக ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபி நான் அதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ அடுத்த பேஜ் வந்து போகுது. இப்போ எனக்கு அடுத்த பேஜ் வந்த உடனே என்னுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி என்னுடைய ஆதார் கார்டில் இருக்கோ அதை கரெக்டாக எடுத்துக்கும். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அங்கே கரெக்டாக காமிச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் நேம் கேட்கும். இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் வந்து கேட்குது. மதர் நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் இருக்கிறத கரெக்டாக எடுத்துக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மிஸ்மேட்சிங் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மாற்றிக்கலாம். அதே போல் நேம்லேயும் ஏதாவது மிஸ்மேட்சிங் இருக்குது, அவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. சப்போஸ் உங்களுடைய ஆதார் கார்டில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி நேம் இல்லை, சப்போஸ் இன்சியில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் இல்லை பேக்கில் இருக்கும், இது மாதிரி மாறி இருந்ததுன்னா நீங்கள் 10th மார்க் லிஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேமை இந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் நேம்ன்ற இடத்துல கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷ்னாலிட்டி என்ன, இந்தியன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி டைப்பு என்ன, எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதை நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு வித் ஃபோட்டோகிராஃபு, அதுக்கப்புறம் கிளாஸ் 12th அட்மிட் கார்டு இஷ்யூடு பை த போர்டு, இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மார்க் ஷீட் நம்பர் கூட நீங்கள் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை இது மாதிரி இருக்கிறது நல்லது எலெக்ஷன் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, இது மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துங்க. நான் எனி அதர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கொடுத்துட்டு ஆதார் நம்பரே அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரீமிசஸ் நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ரீட் நேம் அங்கேயே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே லொக்காலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுடைய ஊருடைய பேரோ அந்த ஊர் நேம் வந்து அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே சப் லொக்காலிட்டி என்ற இடத்துல உங்களுடைய தாலுக்கா நேம் வந்து அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி என்னவோ அந்த கண்ட்ரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரின்ற இடத்துல நான் இந்தியான்றதை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே உங்களுடைய ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கான பின்கோடை வந்து டைப் பண்ணுங்கள் அந்த இடத்துல கரெக்டாக. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி என்னவோ அந்த இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கேட்கும். மறுபடியும் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். இப்போ மொபைல் நம்பர் அந்த இடத்துல கொடுக்கணும். 2 மொபைல் நம்பர் கேட்டாலும் கேட்கலாம். ஒரு சில சமயங்களில் நம்ம என்ன கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கிட்டேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. பர்மனெண்ட் அட்ரஸையும் ப்ரெசென்ட் அட்ரஸையும் ஒன்றா இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லி கேட்குது. உங்களுக்கான பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரு, அதுக்கப்புறம் ஏதாவது சிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து நேம் நம்பர்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது செக்யூரிட்டி கொஸ்டினில் வந்து கரெக்டாக என்னவோ செக்யூரிட்டி கொஸ்டின் கரெக்டாக கொடுங்க. அப்போ செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் செக்யூரிட்டி பின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கடைசியாக இருக்க இந்த 03070 இது மாதிரி இருக்கிற நம்பர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதையும் என்ட்ரி பண்ணிக்கிட்டு இப்போ சப்மிட் கொடுத்துக்கிறேன்.
இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குன்னா இது மாதிரி நமக்கு ஒரு பேஜ் வந்து காமிக்கும். நீங்கள் உள்ள என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ணிக்க சொல்லுவோம். உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் இது எல்லாத்தையுமே ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேண்டிடேட் நேமு, ஃபாதர் நேமு, இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் கேண்டிடேட்டுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய நேஷ்னாலிட்டி கரெக்டாக கொடுத்தீங்களா, ஐடென்டிட்டி டைப்பு, உங்களுடைய அட்ரஸ்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு முறை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதாக பார்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கேண்டிடேட் நேம் என்ற பாக்ஸை டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் என்ற பாக்ஸை டிக் பண்ணுங்கள். மதர் நேம்ன்றதை டிக் பண்ணுங்கள். ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு இது எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்றதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது கொடுங்க. சப்போஸ் மேலே ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்றதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இப்போ எஸ் கொடுத்துட்றேன். இப்போ எஸ் கொடுத்தோடனே அடுத்தது வந்து என்னுடைய மெயிலுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த மெயிலுக்கு வந்த ஓடிபி இப்போ நான் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறேன். இங்கே கீழே ஓகே கொடுத்துக்கிட்டு என்னுடைய மெயிலுக்கு ஓடிபி வந்திருக்குது. அந்த ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். QTUG 2024 NTAன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு 4 டிஜிட்டில் ஓடிபி வரும். அந்த 4 டிஜிட் ஓடிபி என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் ஓடிபி என்ட்ரி பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ட்ரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த கேப்சா சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 373279 என்ட்ரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கிறேன். வெரிஃபை பண்ணிட்டோம்னா இப்போ யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் வெரிஃபைட், யுவர் அப்ளிகேஷன் நம்பர் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ். இப்போ என்னுடைய இமெயில் அட்ரஸ்க்கு என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் இப்போ நம்ம இங்கே என்ட்ரி பண்ண போகிறோம். இப்போ எனக்கு வந்துடுச்சு. வந்தது இப்போ நான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பரை. என்னுடைய அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிட்டேன். என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ எனக்கான பாஸ்வேர்டை நான் என்ன க்ரியேட் பண்ணணும் அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்துல செக்யூரிட்டி கோட் கீழே காமிக்கிறது பாருங்கள். அது மறுபடியும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த 5574934 இதை கொடுத்துக்கிட்டு இப்போ லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோடனே எனக்கு பேஜ் இப்போ உள்ளே வந்துடுச்சு. இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த இடத்துல பேஜஸ் வந்து காமிக்குது. இங்கே இப்போ டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த டேஷ்போர்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள் கீழே, இந்த அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணிக்கணும்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் இது மாதிரி எல்லாமே காமிக்கும். இங்கே கிளிக் ஹியர் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கிளிக் ஹியர் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் எல்லோ கலர் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பேஜஸ் வந்து மறுபடியும் ஸ்க்ரால் ஆகி அடுத்த பேஜுக்கு வந்து போகுது. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் நமக்கு. அதை இப்போ கிளிக் பண்ண உடனே அந்த கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கிறது. நம்மளுடைய அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ஐ அக்ரின்றதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏபிசி ஐடின்னு சொல்லிட்டு கேட்கும். ஏபிசி ஐடி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், அது கம்பல்சரி கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுடைய கேண்டிடேட் நேமு, உங்களுடைய ஜெண்டரு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த ஸ்டேட் டொமிசில். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரின்றது இப்போ தான் கேட்கும். இந்த கேட்டகரின்றது நம்ம ஃபில்அப் பண்ணாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்ததுலேருந்து. இப்போ இந்த கேட்டகரி கிளிக் பண்ணி நீங்கள் ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓபிசின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஓபிசி என்சிஎல்னு கொடுத்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஃபார்ம் இருக்கும் நோட்டிஃபிகேஷனில், அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த ஓபிசி என்சிஎல் ஃபார்மையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் டொமிசில், நம்ம என்ன ஸ்டேட்டுன்றதை கரெக்டாக கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊனமுற்ற ஒரு ஆள் கேட்கும், எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதர் கார்டியன் எஜுகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை கொடுத்துக்கோங்க. சப்போஸ் டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா கிராஜுவேட்டு, 10th படிச்சிருந்தாங்கன்னா மெட்ரிகுலேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கார்டியன் ஆக்குபேஷன், அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை கரெக்டாக கொடுங்க. அக்ரிகல்ச்சரா, இல்லை கவர்மெண்ட்டா, இல்லை என்ஜினியரிங்கா, எதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் இப்போ அக்ரிகல்ச்சர்ன்றதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி மதர் வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. மதர் வந்து நான் இல்லிட்ரேட்னு கொடுத்துக்கிறேன், அவங்க படிக்கல அப்படின்ட்டு. இப்போ அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குவோம், இதில் எல்லாரும் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆனுவல் இன்கம் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் எவ்வளோ இருக்குது, அப் டு 1 லட்சத்துக்குள்ளாரியா, இல்லை 1 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்குள்ளாரியா அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆர் யூ ட்வின் அண்ட் போத் அப்ளைங் ஃபார் QTUG, நீங்கள் ட்வினாக இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய 10th மார்க் ஷீட் நம்பர்லாம் கேட்கும். சப்போஸ் நோன் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கேட்காது. இப்போ நான் நோன் கொடுத்துக்கிறேன், நாங்கள் ட்வின்ஸ் கிடையாது. ஆர் யூ டயபெட்டிக், சக்கரை நோய் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்கள் வந்து நகர்ப்புற பகுதியை சேர்ந்தவரா இல்லை கிராமப்புற பகுதியை சேர்ந்தவரா. நகர்ப்புற பகுதினா அர்பன் கொடுங்க, கிராமப்புற பகுதினா ரூரல்னு கொடுத்துக்கோங்க. நான் ரூரல்னு கொடுத்துக்கிட்டேன்.
மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவல் டியூஷனா, ஆன்லைன் கோச்சிங்கா, செல்ஃப் ஸ்டடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் செல்ஃப் ஸ்டடின்றதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் ஸ்டடி இன் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா 12th, அது என்ன மீடியமில் நீங்கள் படிக்கிறீங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கிறீங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்கன்னு கொடுத்துக்கோங்க. நான் தமிழ் மீடியம்ன்றதுனால தமிழ் மீடியம் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இப்போ ஐ அக்ரின்றதை நான் கொடுத்துக்கிட்டு இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்ததில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ யூ பிளாங்ஸ் டு ப்ளோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைனா ப்ளோ பாவர்ட்டி லைன் வந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ப்ளோ பாவர்ட்டி லைன் நம்பர்லாம் கேட்கும். இப்போ இவர் காஷ்மீரி மைக்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் எக்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நோன் கொடுத்துக்கோங்க. கிளைம் ஃபார் என்சிசி கோட்டா, நீங்கள் என்சிசியில் இருந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்களா, எஸ் நோன் சொல்லிட்டு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் நோன் கொடுத்துக்கிறேன். ஆர்யூஏ வார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எம்ப்ளாயி, நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ஏதாவது உங்களுடைய அப்பா அம்மா யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி கொடுத்துக்கிட்டேன். இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு. இப்போ இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே வந்து 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்னவோ அது கரெக்டாக கொடுங்க. ரிசல்ட் வந்து பாஸ்னா பாஸ்ட்டுன்னு கொடுங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்களோ அந்த எந்த வருஷம் பாஸ் பண்ணதுக்கானதை கொடுங்க. இப்போ நாங்கள் 21 பாஸ் பண்ணியிருக்கிறோம், இல்லை 22 10th பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 22 பாஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கொடுங்க. இங்கே குவாலிஃபைங் எக்ஸாம் வந்து அதுவே தானாகவே எடுத்துக்கும் 10th ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கரெக்டாக விட்டுருங்க. அடுத்தது பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங், அர்பன்லையா ரூரல்லையா, கிராமப்புற பகுதியில் இருக்கிற ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லை நகர்ப்புற பகுதியில் இருக்கிற ஸ்கூலில் படிச்சிங்களா. நான் இப்போ அர்பன் பகுதியில் இருக்கிறதுனால அர்பன் பகுதியை கொடுத்துக்கிறேன். இப்போ இது எய்டட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, அல்ல அதர்ஸா, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது மாதிரிலாம் இருக்கிறது நீங்கள் கரெக்டாக கொடுங்க. கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட்டில் தான் நான் படித்தேன், ஸோ அதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில், இந்தியாவில் பாஸ் பண்ணிங்களா இல்லை அவுட் சைட் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் இந்தியான்றதை டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட், இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, தமிழ்நாடா இல்லை வேறு ஸ்டேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்தது குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி, என்ன போர்டு நம்ம யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன், இதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்கூலு காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக வந்து உங்கள் ஸ்கூல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டவுன்னா கரெக்டாக டவுன் நேம் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் காலேஜ் பின்கோடு என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ரோல் நம்பர் என்னவோ அந்த ரோல் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற ரோல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிசல்ட் மோடு என்னவோ அந்த ரிசல்ட் மோடு பர்சன்டேஜா இல்லை சிஜிபிஏன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. பர்சன்டேஜ் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, 500 மார்க்ஸில் எத்தனை மார்க்ஸ் நீங்கள் எடுத்தீங்க, அப்டேட் மார்க்ஸ்னால் எத்தனை மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுடைய எடுத்த மார்க்ஸ் வந்து கரெக்டாக அங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது தானாகவே பர்சன்டேஜ் இந்த இடத்துல போட்டுக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 12th எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்குது, 11th கேட்கல. ஸோ 12th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. ரிசல்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்னா நீங்கள் போன வருஷம் பாஸ் பண்ணவங்களா இருப்பீங்க. 2023 வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா பாஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்பீரிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் விட்டுடலாம். பாஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் டிக் பண்ணணும். உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளவோ அந்த மார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த வருஷம் எழுதுறீங்கன்னா அப்பீரிங்ன்றதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் அண்ட் அப்பீரிங் நம்ம 2024 தான் படிக்கிறோம் அப்படின்றதால டிக் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங், அர்பனா ரூரலா, கரெக்டாக அர்பனாக இருந்தால் அர்பன் கொடுங்க, ரூரல்னா ரூரல்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் இதே மாதிரி எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கண்ட்ரி இந்தியா. நெக்ஸ்ட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டு தமிழ்நாடு. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், என்ன டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது போர்டு யூனிவர்சிட்டி, எப்பயும் போல் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன்ஸ் அதை கொடுத்துக்கோங்க. இங்கேயும் வந்து அதே மாதிரி உங்களோட ஸ்கூல் நேம் என்னவோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஊர் பேரையும் டைப் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. இப்போ ஸ்கூல் காலேஜ் பின்கோடு கொடுத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கான ரோல் நம்பர் என்னவோ அந்த ரோல் நம்பர் இப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 12th, அந்த ரோல் நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டோடனே அடுத்தது என்ன கேட்குதுன்னா இதுதான் முக்கியமான இடம். செலக்ட் யூனிவர்சிட்டி நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது.
இப்போ உங்களுக்கான யூனிவர்சிட்டி நேம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நான் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இப்போ காமிக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்றது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துட்றேன். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி எங்கே இருக்குது, திருவாரூரில் இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். அங்கே போய்ட்டு செலக்ட் ப்ரோக்ராம் நேம், நீங்கள் என்ன கோர்ஸ் அந்த காலேஜில் இருக்கிறதுல படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த கோர்ஸில் வந்து அங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்டு அப்பேரல் டிசைனு, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸு, பிஎஸ்சி இன் டெக்ஸ்டைல்ஸு, அதுக்கப்புறம் எம்ஏ இன் எக்கனாமிக்ஸு, எம்பிஏ இன் மியூசிக்கு, இது மாதிரி காமிக்கும். இதில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கானதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜில் கூட நீங்கள் 2-3 கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் அதே காலேஜில் வேறு கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கோர்ஸ் காமிக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கொடுத்துக்கிறேன். இல்லை இதிலே வந்து நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதர் ஸ்டேட்டில் இருக்கிறது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கொடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற கோர்ஸ் வந்து நான் என்ன 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸாக ஜாயின் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸு, இல்லை கெமிஸ்ட்ரி அது மாதிரி ஏதாவது படிக்க போகிறீங்களா என்னன்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் இல்லை தமிழ் இல்லை வேறு ஏதாவது படிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த கோர்ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீஸ் வந்து கீழே காமிக்கும். இப்போ நான் ஐ அக்ரின்றதை கொடுத்துட்டு மறுபடியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதில் சப்போஸ் நீங்கள் ஏதாவது கோர்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிஎஸ்சி இன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் த ப்ரோக்ராம் பாஸ் இன் +2 எக்ஸாமினேஷன், அதாவது இந்தந்த கோர்ஸுக்கு +2ல் இந்த பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன கோர்ஸ் நீங்கள் 12th வந்து படிச்சிருக்கணும், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது தெரிய வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கான இது வந்து உங்களுக்கு காமிக்கும் கரெக்டாக. நீங்கள் யூஜியில் என்ன முடிச்சிருக்கணும், இல்லை உங்களுடைய 12th வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது 5 இயர் கோர்ஸ் மாதிரி இதில் உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையானது கொடுத்துங்க, தேவையில்லாத வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு ரிமூவ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேப்பர் சப்ஜெக்ட் 1 என்ன பேப்பரில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ நம்ம தமிழில் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ மீடியம் ஆஃப் டெஸ்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ். அதே மாதிரி இப்போ டெஸ்ட் பேப்பர் சப்ஜெக்ட் 2க்கு என்ன சப்ஜெக்ட் 2க்கு வந்து என்ன பேப்பர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக கவனித்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அந்த சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, இல்லை வேறு என்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அதை கரெக்டாக நோட் பண்ணி அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸு, அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸு, மாஸ் மீடியா, ஃபிசிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, சைக்காலஜி, இது மாதிரிலாம் உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். இதை கரெக்டாக எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வருதோ அந்த கோர்ஸ் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. மலையாளம்னு கொடுத்தீங்கன்னா மலையாளம் போயிடும். இப்போ நான் இங்கிலீஷ்லேயே கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் 1 தமிழ் கம்பல்சரி, இங்கிலீஷ் கொடுத்துட்டு அடுத்தது சப்ஜெக்ட் பேப்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெயின் சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காமிக்குது. இந்த சப்ஜெக்ட் கோடெல்லாம் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மீடியம் என்னவோ அந்த மீடியத்தையும் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மீடியமில் நீங்கள் எக்ஸாம் வந்து சப்ஜெக்ட் கோடை எழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே செலக்ட் பண்ண சப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது உங்களுக்கு கரெக்டாக காட்டாது. இப்போ நான் கெமிஸ்ட்ரிக்கு வந்து என்ன மீடியம் செலக்ட் பண்ணுறேன், அடுத்தது வந்து வேறு கோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மீடியம் என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கானதே கொடுத்துக்கலாம். உங்களுக்கான பேப்பர் நீங்கள் கம்மி பண்ண உங்களுக்கான அமௌண்ட்டு கம்மியாகும். நீங்கள் பேப்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகிட்டே போகும். நான் இது ஒரு மாடல்ன்றதுனால நான் சூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி அது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது மாதிரி நான் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கான மீடியமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே செலக்ட் பண்ண கோர்ஸை மறுபடியும் செலக்ட் பண்ணாதீங்க.
இப்போ எனக்கான கோர்ஸை வந்து மறுபடியும் லாஸ்ட் கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மீடியம் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த அக்ரின்றதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே இப்போ அடுத்தது வந்து இது மாதிரி பேஜுக்கு வந்து வந்துடும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் எக்ஸாம் சிட்டிஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லும். மொத்தம் 4 சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூஸ் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு பக்கத்தில் என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கானது என்ன டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கிறது தான் காமிக்கும். நீங்கள் கரெக்டாக இது மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராங் காமிக்கும். செலக்ட் பண்ணாத டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அக்ரி கொடுத்துக்கிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லி காமிக்குது. இதில் ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 KB to 200 KBக்குள்ளார இருக்கணும். சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 KB to 30 KBக்குள்ளார இருக்கணும். இப்போ நான் எனக்கான ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக நான் செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ஃபோட்டோவை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால அதை போய்ட்டு நான் கரெக்டாக செலக்ட் பண்ணி இப்போ அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டேன். ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ சைன் செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபோட்டோ வந்து அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடுது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைனை செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இப்போ டாக்குமெண்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இப்போ காமிக்கும். நம்ம என்னென்னலாம் டைப் பண்ணி சேவ் பண்ணுமோ அது எல்லாமே வந்து இப்போ நமக்கு ஒரு முறை நேரில் காமிக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது எடிட் பண்ணணும்னா பேக் கொடுங்க. பேக் கொடுத்தீங்கன்னா எடிட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வெரிஃபை மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த வெரிஃபை மொபைல் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த மொபைலுக்கு வந்து ஓடிபி போகும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த மொபைல் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்றது இந்த இடத்துல காமிக்குது. இப்போ இந்த கேப்சா வந்து டைப் பண்ணி சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிட்டுருக்கும். இப்போ அந்த ஓடிபியை வந்து கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய ஓடிபி வந்து கரெக்டாக எனக்கு மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்துடுச்சு. அந்த மொபைலுக்கு வந்த ஓடிபி இப்போ மொபைல் ஓடிபின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய்ட்டு 4 டிஜிட் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இருக்கிற அந்த கேப்சா கோடு இருக்குது பாருங்கள், 2235676, அதுதான் கேப்சான்வாங்க. அதை என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே ஒரு மொபைல் நம்பர் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. இப்போ கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பாருங்கள், அந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். அதில் உங்களுடைய சென்டர் சூஸ் பண்ணது, உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் காமிக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இல்லைனா பேக் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால சப்மிட்ன்றது கொடுத்தனா இது மாதிரி மறுபடியும் காமிக்கும். இதில் போய்ட்டு மை நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், கோர்ஸு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இமெயில் ஐடி, சப்ஜெக்ட், ஐ அக்ரி, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், அட்ரஸ், சென்டர், சிட்டி, இது எல்லாமே காமிக்கும். இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு சொல்லிட்டு காமிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பே நவ் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஆகும். எனக்கு வந்து 2025 ரூபா காமிக்குது. நான் அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணதுனால சப்போஸ் உங்களுக்கான கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளவோ அது மட்டும் கரெக்டாக காமிக்கும். நீங்கள் உங்களுக்கான சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் சூஸ் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி கரெக்டாக அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக உங்களுக்கு உட்காரும். இல்லைனா உங்களுக்கு ஃபீஸ் வந்து அதிகமாக காமிச்சிடும். அதே சமயத்தில் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸ் தான் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன் கமெண்ட் மூலியமாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.